ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே தக் லைஃப் படத்துடைய வேர்ல்டு வைட் கலெக்ஷன் யாருமே சொல்லலையே. தியேட்ரிக்கல் ரன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஷோகேஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் எவ்வளவு தூரம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து 100 கோடி தான் வந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் நாம் க்ளோஸாக விசாரிக்கும் பொழுது 140 150 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட்டு. சரி, இந்த படம் அப்போ ஃப்ளாப்பு தானே? ஏன்னா படம் வந்து 300 கோடி பட்ஜெட்டு ஆச்சு ஊச்சி ஊட்டிகிட்டு இருக்கானுங்க. படம் 200 கோடி தான் பட்ஜெட்டு. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி 100 கோடியே வைப்போம் கலெக்ஷன் தேட்டரிக்கல். ஸோ 200 100 வந்துருச்சு. 100 தான். நெட்ஃப்ளிக்ஸ் 149 கோடி வந்தாச்சு. ப்ளஸ் ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஒரு 65 கோடி ரூபா. ஸோ எல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா காசு வந்து போட்ட காசு வந்துருச்சு. ஸோ அவருக்கு லாஸ் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் லாஸ் இல்லை. ஏன்னா இவரே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு கமல் சாரே. ஸோ அப்படி இருக்கும்போது தக் லைஃப் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி அப்படின்ற மாதிரி தான் வந்து கிரிட்டிக்ஸ்குள்ளே உள்ளே வருது. இந்தியன் 2வும் இந்தியன் 3 வச்சு தான் முடிவு பண்ணணும். இந்தியன் 2 வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுவும் ஒரு ஆவரேஜான மூவி தான் வந்து சொல்லுது. அதாவது ரொம்ப கேடுகான ஒரு மூவி அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ லால் சலாம் மாதிரியோ இல்லை வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு அடுத்தடுத்து வந்து அண்ணாத்த அந்த மாதிரிலாம் வந்து இந்தியன் 2வையும் கம்பேர் பண்ண முடியாது, தக் லைஃபையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ரஜினி ரசிகர்கள் ரொம்ப ஓவராக இந்த வட்டம் வந்து இந்த 2 படத்தை வந்து இப்படி போயிடுச்சு ஆச்சு ஊச்சின்னு இருக்காங்க. பட் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறையா பேர் கமல் சாருக்கு நல்ல ஒரு ஹிட் வந்து கிடச்சிருக்கு, அவர் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது, கரெக்டான ஒரு மூவி தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரஜினி அவர்களை ஜெயிலர் தான் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட், மிச்செல்லாம் வந்து எங்களுக்கு எதுவுமே வந்து ப்ராஃபிட்டபிளே கிடையாது, அண்ணாத்த லால் சலாம் வேட்டையன் முதற்கொண்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பேசியிருக்காரு, எல்லாமே எங்களுக்கு போட்ட காசே வரல அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சொல்கிறேன், கமல் சார் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கிறதுனால, ப்ரொடியூசராக இருக்கிறதுனால லாஸ் வந்தாலும் பெருசாக அந்தளவுக்கு இம்பேக்ட் ஆகாது. இப்போ இவங்க வந்து ரஜினிகாந்தோடைய படத்தை வந்து சும்மா ஒன்றும் இல்லாத படத்தை 20 கோடி ஒரு மதிப்புள்ள ஒரு படத்தை வந்து 40 கோடின்னு சொல்லி பேசிடுறது. அங்கே போனால் அந்த 20 கோடி கூட எடுக்கிறதுக்கு முக்குது. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 20 கோடி லாஸ். இந்த மாதிரி தான் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பெரிய ஸ்டாரு பெரிய லாபத்தை எடுத்து நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாசலில் நிற்கிறேன், தற்கொலை பண்ணிக்க போகிறேன், காசு திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்துக்கு அவ்வளோ பேர் போவான். ஆனால் கமல் சாருக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஃப்ளாப் ஆகிருக்கு அது போயிருக்கு. ஆனால் ஒருத்தன் கூட இது வரைக்கும் வந்து இவரால் தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கம்பேரிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எது மீடியாவில் அதிகம் பேசப்பட்டிருக்கு, எது மீடியாவில் அதிகமாக வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர் தான் அதிகமாக ப்ராட்காஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதைத்தான் நான் இங்கே வந்து சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து வரலாற்று சாதனை என்னப்பா 5 சில்வர் ஜூப்ளி படம் சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டேன், சும்மா நீ என்ன தேவை போடுற 170 200 என்ன அப்படின்ட்டாங்க. உடனே கமல் சார் ரசிகர்கள் பொங்கிட்டாங்க, டேய் நாங்கள் நேர்மையான கொம்பனுக்கு ரசிகங்களா, சும்மா நாங்கள் வந்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கட்டிங் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் 175 போஸ்ட்டு 200 போஸ்ட்டு அந்த மாதிரி பழைய டைப்பில் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் வரும் தெரியுமா, அதெல்லாம் கட் பண்ணி இவங்க எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற வரைக்கும் சொல்லிட்டாங்க. நீ ஏதாவது காமிடா பார்ப்போம், நீ ஏதாவது காமி, ஒன்னால் முடிஞ்சா நீ காமிடா அப்படின்ற மாதிரி பதில் சவால் விட்றானுங்க. உடனே ரஜினிகாந்த் ரசிகங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஓட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஆள விட்றா சாமி நம்ம வசூல் வடைதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஓட்டம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எவனால் கொடுக்க முடியும்? 1982 5 படம் சில்வர் ஜூப்ளி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ தட் இஸ் வெரி 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 குட். ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் கமல் சார் அப்படிங்கிறது தான். டேட்டாஸ் வேணால் கொடுக்குறேன், நீ வேணால் அனலைஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கமல் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி எழுந்துட்டாங்க. பாவம் ரஜினி ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸு, அதாவது 2000 வெளியான அமெரிக்கன் சைக்கோ அப்படின்ற படம் சின்னதாக ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதாவது சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்ற கமல் சார் நடித்த படங்கள். ஏன்னா அந்த டைமில் அப்படி ஒரு சப்ஜெக்டு இது வரைக்கும் எவனுமே பார்த்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பயங்கரமான ஒரு படம். பாரதியாரை வந்து கிராஃப்ட் பண்ணும் பொழுது கமல்ஹாசன் மட்டும்தான் அதுக்கு வந்து நடிக்க சம்மதிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு டேரிங்கான சப்ஜெக்ட். ஆனால் அந்த டைம்லையும் அதை பேஸ் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் வந்து இந்த அமெரிக்கன் சைக்கோ 2000 வெளியான அமெரிக்கன் சைக்கோ படம் இருக்குல்ல, அதில் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகிடுது. பார்க்குறப்ப நமக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது.
ஒரு 2-3 ஷாட் வந்து ஒரு எடிட்டர் வந்து கிளிப் பண்ணி போட்டிருந்தாரு. அதை பார்க்கும் பொழுது கமலஹாசன் அவர்கள் ஹாலிவுட்டுக்கும் ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ கமல் சார் இன்ஸ்பயராக நிறையா பண்ணுவாங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவர் மூலமாக இன்ஸ்பயர் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடஸ்ட் ஒரு மூமெண்ட் அஸ் அ ஃபேனாக நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கார்த்தி அவர்கள் கமல் சாரை பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, நீ எந்த துறைக்குனாலும் போ, அதில் அவன் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மோட்டிவ். அதில் நான் ஃபஸ்ட்டு இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ நான் வந்து படத்தில் நடிக்கலடா அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து வேறு ஒரு தொழிலுக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த தொழிலையும் நான் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த ஒரு உந்துதலில் தான் நானும் வந்து இங்கே நடிக்க வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, ஜெயம் ரவியாக இருக்கட்டும், இல்லை கமல் சாரோடைய ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ ஃபேக்ட் அவர் தூவின விதைகள் நன்றாக வந்து பார்த்திங்கன்னா செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து நாளைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து தூக்கி கமல்ஹாசனோட ரசிகன்னா இண்டஸ்ட்ரியே வந்து கலக்க போகிறான் அப்படின்ற லெவலுக்கு அவ்வளவு ஃபேன் பாய்ஸ் சம்பவம் அப்படிங்கிறது உருவாக போகுது. கமல் சார் அதுக்கு வந்து பயங்கரமான பிளஸ்ட் அப்படிங்கிறதுல இதில் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து அபிராமி அவர்கள் இருக்காங்களா, ஆக்ட்ரஸ் அபிராமி, அவங்களுடைய பேர் வந்து உண்மை பேர் வந்து திவ்யா. அவங்க ஃபேமிலியிலேயே கமல் சாரோடைய ஃபேன்ஸ் அப்படின்றதுனால இந்த குணா படத்தில் அபிராமின்ற கேரக்டர் பேர் வந்தோடனே அந்த அபிராமிங்கிற பேரை தூக்கி இவங்களுக்கு வச்சுருக்காங்க. அதை சொல்லி அவங்க சொல்கிறாங்க, நாங்களாம் கமல் சாரை வந்து படம் ரிலீஸ் ஆனாலே ஒட்டு மொத்தமாக ஃபேமிலியோட படத்துக்கு போயிடுவோம், அந்தளவுக்கு கமல் சார் மேலே ஒரு கிரேஸு. என்னுடைய இயர் பேர் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஜேம்ஸ் வசந்தன் லேட்டஸ்ட்டாக அவர் வந்து தக் லைஃப் படம் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தார்ல, என்னப்பா அந்தளவுக்குள்ள இல்லையாப்பான்ட்டு அவர் ஒரு நறுக்குன்னு ஒரு பாயிண்ட்டை போட்டிருக்காரு. டேய், தக் லைஃப்னா என்னடா, குண்டர் வாழ்க்கைடா, தக் லைஃப் படத்தில் நடிக்கிறவன் அப்படிங்கிறது கமலஹாசனை ஏண்டா பார்க்குறேன், த்ரிஷா ஏண்டா பார்க்குறேன், இந்த கேரக்டரில் அப்படி தானே இருக்கும். ஒரு தக் லைஃப் அப்படிங்கிறப்ப ஒருத்தனுடைய ஆட்சியை ஒருத்தன் வந்து பறிக்க போகிறான், அவன் அந்த இடத்துல வந்து காலி பண்ணுறானுங்க, அப்போ அவன் யூஸ் பண்ண எல்லாத்தையும் தான் எடுப்பான். அது வந்து ஒரு இதுதான் அப்படின்றத நீ ரைட்டிங்கில் எழுதவே முடியாது. நீ நல்லவன் படம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீ எடுத்தால் பரவாயில்ல, அது பேரே தக் லைஃப் தான், குண்டாசை பற்றி தான் படம், அப்படி தான் இருக்குங்கிறத காட்டுறாங்க. நம்ம எவ்வாறு விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதை நீ வந்து ஏன் வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் வச்சு விமர்சனம் பண்ணுறீங்க, நீங்களாம் முதல் கிரிட்டிக்ஸா, விமர்சனம் பண்ணுறது தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா இங்கே இருக்கிற ரிவ்யூ பண்ணுறவன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் ரிவ்யூ பண்ணுறவன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை வந்து ஜேம்ஸ் வசந்தன் ரொம்ப அழகாக சுட்டி காட்டியிருப்பார். அது நல்லா இருந்த அந்த இன்டர்வியூ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்து நம்ம இயக்குனர் ராம் அவர்கள் கமல் சாரோடைய எம்எம்கே, அதாவது என்ன எம்எம்கே அப்படின்றீங்களா, மைக்கேல் மகன காமராஜர் எம்எம்கேக்கு, இந்த படத்தை எவனால் பண்ண முடியுமா சேலஞ்ச் விட்டுருக்கார். பறந்து போவோடைய ஒரு லான்ச்சில், அவருடைய படம் லான்ச் அப்போ. ஸோ எல்லாம் வந்து மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா கமல் சாரோடைய வெறியன் அப்படின்றது ராம் அவர்கள் நமக்கு தெரியும். கமல் சாரோடைய ஒர்க் அவ்வளோ தூரம் பாராட்டுவாப்பில். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மைக்கேல் மகன ஒரு படம் எவனால் எடுக்க முடிஞ்சா எடுங்கடா அப்படின்ற மாதிரி. எப்படி மிஸ்கின் வந்து தேவர் மகன் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வேணால் எழுத முடியாது, அது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரியே ராம் அவர்களும் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து தக் லைஃப் நெட்ஃப்ளிக்ஸில் 17 ஜூலைன்னு சொல்கிறாங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகப்படலை. ஓகே, KS 238 கமல் சார் சு அருண்குமார் அப்படின்ற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், கமல் சார் இப்போதைக்கு பிக் டைரக்டர்ஸ் நோ, இப்போ இருக்கிற இந்தியன் 3 மட்டும் முடிச்சு விட்டுட்டு ஒரு வாரம் காய்ச்சி கொடுத்துருக்காராம். ஓகே, ஒரு வாரம் கரெக்டாக நீ முடிச்சு விட்டு வா, அவ்வளோதான். அது எப்போனா ஜூலை எண்டில் வந்து இந்தியன் 3 ஷூட் போகுது. அதுக்கடுத்து KS 237 வந்து அடுத்த வருஷம் ஜனவரி தான். ஸோ கதைக்கு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அன்பறிவு கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த கேப்பில் அருண்குமாரோடைய படம். பட் இவர் பண்ணுறாரா இல்லை அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஹீரோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. கமல் சார் மேபி அதை சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி அவர்கள் இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கமல் சார் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமல் சார் வந்து ஒரு லீட் ரோல் மாதிரி, எப்படி சொல்கிறது, இப்போ விக்ரம் படத்தில் நடித்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரொம்ப இல்லாமல் வட ஃபுல்லாக இல்லாமல் அங்கங்கே வர மாதிரியான ஒரு கான்செப்டில் விஜய் சேதுபதி அவர்கள் இல்லை இன்னொரு ஹீரோ கூடயும் பேர் பண்ணி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இது முதற்கட்ட தகவல். ஸோ இது ரூமராக கூட இருக்கலாம், பட் வந்தது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மனதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மெய்யழகன் படத்துடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்த் அவர்கள் கமல் சார் அந்த பாடுறதுக்கு கூப்பிட்டப்ப அந்த மெய்யழகன் ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல யாரோ அப்படின்ட்டு, மியூசிக் நாலேஜ் அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. என்ன எல்லாமே தெரியுது இந்த மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி நானே வந்து வியந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அதாவது எல்லா துறையும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தாண்டா கிங் அப்படின்றத காண்றது பார்த்தீங்களா, அதுதான் கமல் சாருடைய தனித்துவம். அடுத்து நடிகர் சிவகுமார் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில்
நான் பார்த்து வியந்த 2 பேர். ஒண்ணு கமலஹாசன் அவர்கள், இன்னொன்னு சிவாஜி கணேசன் அவர்கள். அவ்வளோதான். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் நல்லவர். அவருடைய ரசிகர்கள் நல்வழிப்படுத்தியிருக்கார் 40 வருஷத்துக்கு முன்னாடியே. அது பெரிய விஷயம். அது யாருக்கிட்டையும் நான் பார்க்கல அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.